ஓகே சார். சார் வணக்கம். வணக்கம் இப்போ சார். இந்த ஸ்கைஅப் நிறுவனத்தை ஏற்படுத்தி கொடுத்த ப்ரொப்ரைட்டர் இருக்கோம். எங்களுக்கு இதனால் வரையும் பயிற்சி அளித்த ஆசான் சஞ்சு சார் அவர்களுக்கு மிக்க நன்றி சார். தேங்க்யூ இப்போ சார். எங்கள் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா, அதாவது எங்கள் நாட்டில் பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு ஒரு கால் வரும். ஃபோன் காலில் வந்து இந்த மாதிரி ஸ்கேம் கால் வரும். இந்த மாதிரி ஸ்கேம் ஐடி வந்து சொல்லுவாங்க. இந்த மாதிரி உங்கள் மெசேஜ் வரும், அதுக்கு அடுத்து நீங்கள் பண்ணுங்கள். அதுக்கப்புறமேல உங்களை பணம்லாம் திருடு போக வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோ காலில் இல்லை இந்த மாதிரி ஒரு கைட் பண்ணுறேன்னு சொல்லி யாராச்சும் ஒன்று சொன்னாங்கன்னா, யூடியூப் மூலியமாவோ ஃபேஸ்புக் மூலியமாவோ இன்ஸ்டா மூலியமாவோ வந்துச்சுன்னா அந்த கான்செப்டுக்குள்ளே போகாதீங்க அப்படின்னு சொல்லி எங்கள் கவர்மெண்ட் அறிவுறுத்தலின் பேரில் இருக்கும்போது, அந்த ஸ்கைஅப் நிறுவனத்துடைய வீடியோவை நான் பார்த்துட்டு உங்களுக்கு நான் மெசேஜ் பண்ணும்போது ஒரு பயமா இருந்துச்சு எனக்கு. என்ன அப்படின்னா, சரி இந்த மாதிரி ஒரு அவேர்னஸ் கொடுத்துட்டு இருக்காங்க, இவங்க வேற இப்படி கொடுத்துட்டு இருக்காங்க, இது எந்த முறையில் சாத்தியம் அப்படிங்கிறது முத நான் பணம் கட்டும் போது எனக்கு அவ்வளோ பயமா இருந்துச்சு. ஆனா அந்த பயத்தை வந்து நிவர்த்தி பண்ணி இன்னைக்கு ஃபுல்லா இந்த 28 இந்த 30 டேஸ் கிளாஸையும் வந்து நீங்க கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கு ஃபர்ஸ்ட் நன்றி சார். ஓகே, தேங்க்யூ. யாருடைய பணத்தையும் நீங்க முறையாடல் பண்ணல. நாங்க வந்து உண்மையிலே சம்பாரிச்சு, ஏதாவது உங்களுக்கு கல்வி அறிவை தந்து உங்களுக்கு அறிவை கொடுத்ததை நாங்க சம்பாதிக்கிறோங்கிறதுக்கு நீங்களாம் வந்து ஒரு சில உதாரணம் சார். 2வது பாத்தீங்கன்னா, நீங்க கொடுக்குற ஒவ்வொரு கைடும் வந்து எனக்கு எங்க பக்கத்து வீட்டுக்காரர் கொடுக்குற மாதிரி ஒரு ஃபீல். ஏன்னா எப்ப வேணாலும் ஆன்சர் பண்றீங்க. எனக்கு எங்க பிரதர் சொல்ற மாதிரியோ இல்ல எனக்கு அதாவது ஒரு டீச்சர் மாதிரியே நீங்க கோஆப்ரேட் பண்ணல சார். அந்த லெவலுக்கு மேல நீங்க போயிட்டு ஒவ்வொரு கான்செப்டையும் எளிதா புரிய வைக்கிறீங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, தனிப்பட்ட முறையில் நான் கொடுக்குற ஒவ்வொரு வாட்ஸ்அப் மெசேஜுக்கும் அப்பைக்கப்ப நீங்க மெசேஜ் கொடுத்துறீங்க. அதுக்கு நன்றி சார். அதே மாதிரி உங்களுக்கு பின்னாடி எவ்வளோ படிப்பு இருக்கும், எவ்வளோ விஷயம் இருக்கும், அதெல்லாம் நீங்க கடந்து எங்களுக்காண்டி நீங்க இந்த நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு தூரத்துக்கு நீங்க எங்களுக்காண்டி கொடுத்த பணத்துக்கு இவ்வளவு தூரத்துக்கு மதிப்பு கொடுத்து நீங்க நாங்க சில பேர் புரிதல் இருக்கும், சில பேர் புரிதல் இல்லாம இருக்கும். அவங்களுக்கு புரியுற மாதிரியே அதை சொல்ற விஷயம் வந்து டீச்சிங் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அந்த விஷயத்தை நீங்க எடுத்து பண்றதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். ஓகே, தேங்க்யூ. இது தவிர்த்து சார், இப்ப நீங்க கொடுத்துருக்க சாஃப்ட்வேர் முதற்கொண்டு வந்து எல்லா கம்பெனிக்காரன் கொடுப்பாங்களான்னு கேட்டோம்னா அது தெரியாது. ஏன்னா இப்ப உங்களுக்கு முன்னாடியே 1 இயருக்கு முன்னாடியே நான் ஒரு 5RR கான்செப்ட்ல உங்க இலங்கைக்காரர் தான் ஒருத்தர் பேசினார். அதாவது யூடியூப்ல பேசியிருக்காரு. அவருடைய எலிமெண்ட் வந்து பெருசா இருக்கு, அந்த பேர் சொல்ல விரும்பல. ஆனா அவரோட நான் சேரல. ஆனா அன்னைக்கு வந்து நாலேஜ் என்னன்னா, நம்ம அதை சேர்ந்து பார்க்கலாமா அப்படின்னு ஒரு அறிவு இருந்துச்சு. ஆனா உங்க வீடியோ பார்க்கும்போதே நம்ம சேர்ந்து பார்க்கலாமேங்கிற ஒரு தோரணையை வந்துச்சு எனக்கு. அதே மாதிரி அவங்க வந்து பெரிய கம்பெனி, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அவங்க வந்து பெரிய லீடர்ஷிப்ல இருக்காங்க. அவங்க வந்து நிறைய சாஃப்ட்வேர் வந்து வேற மாதிரிலாம் போயிட்டு இருக்காங்க. அந்த லெவல்ல உள்ளவங்க அவங்களுடைய அட்வர்டைஸ்மெண்ட் மூலியமா பிஹைண்ட் ரூல்ஸ் வந்து எடுத்திருக்கு இங்க யூடியூப்ல அவருடைய அட்வர்டைஸ்மெண்ட் வந்திருக்கு. அது மாதிரி நீங்களும் வளரணும், நீங்களும் நல்லபடியா வரணும் சார். அதே என்னுடைய ஆசை. அதே மாதிரி நீங்க கொடுக்குற ஒவ்வொரு பணத்துக்கு மேல கொடுக்குற பொருள் சார், நீங்க கொடுக்க சாஃப்ட்வேர்ல இருந்து நாங்களாம் எளிதில் வாங்க முடியாது, வைக்க முடியாது. ஈஸியா வந்து அதை நீங்க அடாப்ட் பண்ணி இப்படி பண்ணுங்க, இப்படி செய்யுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறீங்க சார். அதே மாதிரி எங்களுக்கு வாழ்க்கைக்கு வந்து எங்க மாதிரி, அதாவது இளைஞர்களை விட்டுருங்க சார், எங்க மாதிரி ஒரு ஆஃப் ஏஜ் வந்தவங்களுக்கு வந்து நீங்க கைடு பண்ணி கொடுக்குற விஷயம் வந்து உண்மையிலே இதுல நிறைய பேர் வந்து அந்த தோரணையில வந்திருப்பாங்க. எடிட்டிங் தன்னுடைய ஸ்கில்ல வந்து வெளி உலகத்துக்கு காட்ட முடியல, இங்க இருக்கவங்கள்ட்ட சொல்ல முடியல. அப்படி இருக்க சூழ்நிலையில எங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் உருவாக்கி நீங்க இப்படி பயணிக்கலாம், இப்படி செய்யலாம் அப்படிங்கும்போது எனக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப மன திருப்தியா இருக்கு. அந்த வேலையில வந்து முழு திருப்தியோட ஈடுபடுற ஒரு ஃபீல் கிடைக்குது எனக்கு வந்து என்னுடைய அங்கீகாரம் வந்து உலக லெவல்ல நீங்க எடுத்து சொல்றதுக்கு உறுதுணையா இருக்கக்கூடிய ஃபைபருக்கு எங்களுக்கு உள்ளுக்குள்ள இணைச்சு விட்டுருக்க ஸ்கைஅப்புக்கு நன்றி சார். உங்களுக்கு நான் தெரிவிக்கிறது ஒண்ணுமே இல்லை சார். எல்லாத்துக்குமே வந்து நீங்க வாழ்நாள் வரக்கூடிய சப்போர்ட்டுகளுக்கெல்லாம் எங்களுக்கு நிறைவான சப்போர்ட் தருவீங்கன்னு நம்பிக்கையில இந்த நான் உரையை முடிச்சுக்கிறேன். இந்த தளத்துல எத்தனையோ நண்பர்கள் பயணிக்கிறாங்க, அவங்களுக்கு முகம் தெரியல. ஆனா இந்த ஒரு விஷயம் மூலியமா முகத்தை தெரிவிச்சு ஒரு அன்பு புரிதல் மூலியமா பண்ணிக்கலாம். அது ரொம்ப சந்தோஷம். அவங்களுக்கு இந்த குரூப்ல இணைஞ்சிருக்கவங்களுக்கும் சரி, உங்களுக்கு முன்னாடி நடத்தின அந்த ஸ்கைஅப் நிறுவனத்திற்கும் சரி, சார் சஞ்சு சாருக்கு அவருக்கு திருப்பியும் நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன். உங்களையெல்லாம் சேர்த்து இணைச்ச பிரபஞ்சத்திற்கு மிக்க நன்றி சார். தேங்க்யூ வெரி மச். என்னுடைய உரையை முடிச்சுக்கிறேன். நன்றி சார். வேற அவ்வளவுதானா சார்? ஓகே, தேங்க்யூ. செந்தூரன்.
Yeah. ஹாய். Yeah. Good. ஓகே சார். நான் கொஞ்சம் வெளியால இருக்கேன், அது இஷ்யூ இல்லை. ஓகே, நான் சொல்றேன். நான் மோஸ்ட்லி ஃபைவர் நான் மோஸ்ட்லி 3 years தான் ட்ரை பண்ணி கொண்டிருக்கேன் ஃபைவர்ல ஒர்க் பண்றதுக்கு. நான் அதுல ஒழுங்கான கைடன்ஸ் இல்லாததால சக்சஸ் ஆகல. நான் எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு 2-3 ஐடிஸ் கிரியேட் பண்ணிருப்பேன் நினைக்கிறேன். அது எல்லாமே ஃபெயிலியர் ஆகுது. முதலாவது அவருக்கு கொண்டு பப்ளிஷ் பண்ணா நான் அதை ரீச் ஆகல, அப்படி நிறைய நடந்தது. ஆனா இப்ப ஸ்கைஅப்ல ஃபுல்லா படிச்சு ஓகே, இப்ப ஃபைவர் என்னன்னு ஃபுல்லா தெரியும். ஸோ இப்ப நல்ல இன்ஸ்பிரேஷன், நல்ல கிளிக்ஸ்கள் எல்லாம் வந்திருக்கு. நான் எங்களுக்கு ஓடசல் வருமென்று மோஸ்ட்லி நம்பிக்கை இருக்கு. Yeah. ஓகே, தேங்க்யூ எவ்ரிவன். எங்களுக்கு கிளாஸ் எடுத்து நான் மோஸ்ட்லி கிளாஸுக்கு வர கொஞ்சம் இஷ்யூஸ் நடக்கிற, என்னடா நைட் மீட்டிங்கள் மோஸ்ட்லி நடக்கும். நான் போட்டோகிராஃபர்னால கொஞ்சம் வெளியால தான் இருப்பேன் மோஸ்ட்லி. அப்ப எனக்கு டிரைவ்ல வீடியோ சப்போர்ட் எல்லாமே தந்திருந்தாங்க. தேங்க்ஸ். Yeah. Okay. Thank you, Sandra. Then எனக்கு சேர் தான், ஆனா ஏஜ்ல குறைவேண்டதுல நான் தம்பின்னு சொல்லிட்டேன். சாரி. இல்ல எந்த இஷ்யூவும் இல்லை, எந்த இஷ்யூவும் இல்லை. நான் வந்து சிங்கப்பூர்ல இருந்து கதைக்கிறேன். okay, good. ஸ்ரீலங்காவில 11 years டீச் பண்ணி நான் ஐடி பாடம் தான். Yeah. எனக்கு ஒரு சரியான கவலையா இருந்தது என்னடா, நான் இங்க வந்து வேலையை விட்டுட்டேன்னு அந்த ஒரு கவலையா இருந்தது. Yeah. ஃபேஸ்புக்கை பார்த்து கொண்டு கேட்குறேன். இந்த ஹஸ்பண்ட் தான் காட்டினார், அவர் சாஃப்ட்வேர் இன்ஜினியரா இருக்கிறார். ஸோ அவர் தான் காட்டினார், இப்படி ஒரு ஆட் வந்திருக்கு, அப்ளை பண்ணி பார்ப்போம். நாங்கள் வீட்டில் இருந்து சும்மா ட்ரை பண்ணலாம் தானே இல்லை. Yeah. ஸோ நான் வந்து பேபியை ஸ்கூலுக்கு விட்ட பிறகு ஓகே என்றிட்டு அப்ளை பண்ணுவோம்டா அப்ளை பண்ணினேன். ஓகே, அதுக்கு பிறகு இந்த கிளாஸ் ஜாயின் பண்ணலாம். உங்களுக்கு எனக்கு நான் ஐடி டீச்சர் தான், நான் இன்னும் அப்டேட் பண்ணல. ஸோ இந்த ஃபைபர் அதுகளுக்கு இப்போ தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். 11 years படிச்சுட்டேன்னா இருந்தாலும் அது ஏஐ டெக்னாலஜி கூட பேசிக் தானே எனக்கு தெரியும். நான் அப்டேட் பண்ணல. ஸோ எனக்கு அது உண்மையாகவே பெரிய யோசனமா இருந்தது. சார் வாய்ஸ் அதிகமா கேட்கல சார். Yeah. வாய்ஸ் கேட்கலையா? இல்ல. Okay. Okay. ஓகே. ஓகே, எனக்கு அந்த கொஞ்சம் சாரி, நான் கண் கலங்கிட்டேன். ஓகே ஓகே, இப்போ எனக்கு ஓகே. நான் அந்த நிறைய நாலேஜ் எடுத்தது 3 கிக் கிரியேட் பண்ணி போட்டேன் நான். Yeah. எல்லாருக்கும் அது பிரச்சனை. ஆனா வந்தது முழுக்க ஸ்கேம் தான். ஓகே, 64-65 மெசேஜ் வந்தது, Yeah. ஸ்கேம் தான் வந்திருக்கு. அதை பார்ப்போம், ட்ரை பண்ணி கொண்டு இருக்கிறேன். Yeah. Yeah. உண்மைக்கு நீங்க எனக்கு தொடர்ந்து நிறைய நாலேஜ் வந்தது. ஏன்னா நான் நிறைய அப்டேட் பண்ணிட்டேன். அதான் நான் இந்த தம்பியோடையும் எடுத்து கழிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். நிறைய நேரம் கழிச்சு நான் எடுத்து ஓகே, நல்ல பிரயோசனமா இருந்தது. இப்படியே இன்னும் நிறைய பேருக்கு செய்யலாம் எல்லாம். அதை விட எனக்கு ஏஐ டெக்னாலஜி எல்லாம் எனக்கு இன்னும் நிறைய தேவை. ஸோ நான் அந்த கிளாஸ்ல கட்டாயம் ஜாயின் பண்ணணும். Yeah. Okay. நீங்க எங்களோட டச்ல இருங்க. நாங்க வந்து உங்களுக்கு கட்டாயம் சூறாக்கா. மற்ற நான் கிராஃபிக் எல்லாம் இப்போ ஏ-லெவலுக்கு படிப்பிச்சு நான் தான் ஸ்ரீலங்காவில் கிராஃபிக் டிசைன் எல்லாம் பேசிக் தான். இப்போ ஃபுல் அண்ட் இல்லை, ப்ரோக்ராமிங் சைட் செய்வேன். ஆனா இருந்தாலும் அந்த சைட்டின்னு இறங்கல. அது என்னடா பேபியும் பார்த்துக்கணும், கஷ்டம் தானே. ஸோ நான் இப்படி டேட்டா என்ட்ரி அல்லது கிராஃபிக் டிசைன், வீடியோ எடிட்டிங் அப்படிதான் செய்கிற பிளான் இருக்கு. ஸோ உங்கள்ட்ட என்ன லேர்ன் பண்ணணும் நிறைய. அப்போ எனக்கு அந்த ஃப்ரீ கோர்சஸ் அதுகள் எல்லாம் சொல்லி தந்தானே இல்லை, நாங்களும் ஜாயின் பண்ணணும் கட்டாயம். உண்மைக்குமே அது ஒரு வரப்பிரசாதம் சொல்லலாம். வேண்டாம், நான் தேடிக்கொண்டிருந்தேன். திடீரென்று இப்படி கிடைச்சோன்னே எனக்கு சரியான சந்தோஷமா இருந்தது. அப்புறம் ஹஸ்பண்டுக்கும் டைம் கிடைக்கல. நாங்கள் சாஃப்ட்வேர் சைட்டும் இறங்குற பிளான் இருந்தது தான். அவற்றை இப்போ வேணா அப்புறம் நான் செய்துட்டு ஜாயின் பண்ணுவோம்ன்ற ஐடியா தான். ஓகே ஓகே சஞ்சு ஓகே சஞ்சு ரொம்ப தேங்க்யூ. ஓகே கதைக்கிறேன்னா ஓகே ஓகே நீங்க சங்கவி நீங்க ஓகே. ஸோ நான் கரண்ட்லி ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு வந்து இந்த டைம் கிடைக்கிற இது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். லேர்னிங் அதோட போயிட்டு இருக்கும். ஸோ அப்படி இருந்தும் இப்போ கிளாஸ் மிஸ் பண்ணாலோ இல்லது எனக்கு செய்ய முடியாம இருந்தாலும் உங்களோட மெட்டீரியல்ஸ் அந்த ரெக்கார்டிங்ஸ் எல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அண்ட் கிளாஸும் நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப் ஒரு சின்ன பிள்ளைகளுக்கு சொல்ற மாதிரி சொல்லி ஆறுதலா சொல்லி கொடுக்குறீங்க பொறுமையா. ஸோ அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அதோட எனக்கு இப்போ ஃபைவர் ஒர்க் பண்ணணும்னு நினைச்ச போது எனக்கு எங்க ஸ்டார்ட் பண்ணணும் எங்க முடிக்கணும் எதுவுமே ஒரு ஐடியா இல்லாம மாதிரி இருந்தது. இப்போ வந்து அதுல ஒரு நல்ல தெளிவு வந்திருக்கு. ஸோ அதுக்கு உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ்.
அண்ட் நீங்க ஓகே கன்யூஸா எங்களுக்கு டச்ல இருக்கிறது, அந்த எதுவும் ஸ்ட்ரகிள் பண்ணா ஹெல்ப் பண்றதுன்றது எங்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அதுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எந்த எப்போ வேணாலும் என்ன தேவைனாலும் வந்து தான் வந்து கொஞ்சம் கதைக்கு லேட்டாக அப்படின்னு சொன்னவர் கூட. வணக்கம் வணக்கம் வணக்கம், நான் ஆகாஷ் வந்துட்டேனே. ஓகே ஓகே வணக்கம், நான் ஆகாஷ். Yeah. வீடியோ ஆன் பண்றேன். ஓகே ஓகே, நீ ஒண்ணு நினைக்கிறேன், நான் ஃபைவருக்கு புதுசு இல்ல. என்னடா, எனக்கு ஃபைவர் 2-3 வருஷத்துக்கு முதலே தெரியும். ஃபைவர் பழசுதான், ஆனா கொஞ்சம் ஓடரும் எடுக்கையில ஒரு ஓடரும் எடுக்கையில அடுத்தது அது ஒரு ஒழுங்கான ஒரு முறையில தெரியாது. என்ன சொல்றது, ஒண்ணு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வேற, ஸ்டடி வேற. என்ன இருந்தாலும் சில விஷயங்கள் நாங்கள் கட்டாயம் ஸ்டடி பண்ணத்தான் வேணும். எக்ஸ்பீரியன்ஸை வச்சுக்கொண்டு இப்ப மற்ற வேலை, கூலி வேலை, அந்த சம்பந்தப்பட்ட வேலையிலன்னா சரி, மேசன் வேலை, கூலி வேலையா அது எக்ஸ்பீரியன்ஸ், இது ஓகே, எக்ஸ்பீரியன்ஸை வச்சுக்கொண்டு ஓகேன்னு சொல்லலாம். ஆனா கூகுள் இது ஆன்லைன் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் வேற, ஸ்டடி வேற. ஏன்னா கொஞ்ச காலம் நான் அட்சன்ஸ்ல ஏர்ன் பண்ணி கொண்டு இருந்தேன். அப்ப அதுலயும் வந்து ஸ்டடி பண்ணல, இல்ல எக்ஸ்பீரியன்ஸ்ல தான் அது ஒரு கட்டத்துல பிளாக் ஆகிட்டு. பிளாக் ஆகி என்ன ரீசனுக்கு பிளாக் ஆகினே தெரியாது. ஏனென்றால் எங்களுக்கு அது சம்பந்தமான நாலேஜ் இல்ல, எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததை தவிர நாலேஜ் இல்ல. சும்மா எட்ட போட்டோமா காசு வேணுமா வந்துச்சே தவிர அது சம்பந்தமான நாலேஜ் இல்லை. அப்ப அதுக்கு பிறகுதான் இப்படியான விஷயங்கள் எல்லாம் நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்ல வர்றதை விட சில விஷயங்களை படிக்கணும், படிச்சு ஒரு ப்ராப்பரான ஒரு கைடன்ஸ் எடுக்கணும். அதை விட A to Z போகணும், ABCD என்று போகணும். ஏல இருந்து எம்முக்கு போனோமா, எம்ல இருந்து எஸ்க்கு போனோமா, அப்படி இல்லை. A to Z நாங்கள் ஒரு ஓர்டர்ல போகணும். யூடியூப்ல நிறைய டியூட்டோரியல்ஸ் பார்த்தேன். யூடியூப்ல நிறைய டியூட்டோரியல்ஸ் பார்த்தா சரி, கிக்ஸ் எப்படி போடுறது, அது செய்யறேன்னு போடுவாங்க நிறைய. ஆனா ஒரு ஓர்டர் தெரியாது, அதுக்குள்ள அதுல ஃபைவர் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் தெரியாது. அப்ப அதுக்கு பிறகுதான் சஞ்சு நான் அவர் என்னோட வயசு குறை பர்சனலா எனக்கு தெரியும். அப்ப சஞ்சு தம்பி என்ன கேட்கிறான், அப்ப அவர் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல போட்டிருந்தார், இப்படி கிளாஸ் தொடங்க போறோம்னு. கண்ண நாளைக்கு முதலே போட்டுட்டேன். இப்ப தொடங்கினதான், இப்ப நான் கண்ண நாளைக்கு முதலே போட்டேன். அப்ப நான் அடிக்கடி கேட்கறது, எப்ப கிளாஸ் தொடங்க போறீங்க, எப்ப கிளாஸ் தொடங்க போறீங்கன்னா, அண்ணா தொடங்குவோம்னா இப்பதான் பிரசன்டேஷன் ரெடி பண்றதுன்னா, வேலை முடியுதுன்னா தொடங்குவோம்னா சரி என்று இப்ப தொடங்கிக்குது. இப்ப என்னன்னா ப்ராப்பரா ஒரு அக்கௌண்ட் இருந்து நான் 2022லயே ஃபைவர் அக்கௌண்ட் திறந்துட்டேன். இப்ப கடைசியா தம்பி சொன்னார் டிலீட் பண்ணணும், பழைய அக்கௌண்ட் எல்லாம் டிலீட் பண்ணிட்டு புதுசா அக்கௌண்ட் திறந்து. அப்போ டிலீட் பண்ணிக்குள்ளதான் பார்த்தேன் 2022 நான் திறந்திருக்கிறேன். அப்ப அதுல இருந்து ஓர்டரும் இல்லை. ஏன்னா அப்ப ஆன்லைன் மெயின்டைன் பண்ணணும்ன்றதே தெரியாது, மெயின்டைன் பண்ணணும்ன்றது தெரியாது. அப்ப இதுக்குள்ள தெரியாத நிறைய விஷயங்கள் வெளியில தெரிகிறது. இந்த பேஸும் ஃபைவரும் தான் வெளியில தெரிகிறது. அதுக்குள்ள தெரியாத நிறைய விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் நான் நிறைய லேர்ன் பண்ணிட்டேன். இன்னும் அந்த சப்போர்ட்டுகள் நிறைய தேவை. அதை விட இப்ப இதுக்கு முதல் ஃபைவர்ல இல்ல, இப்ப எனக்கு ஸ்கேமர்கிட்ட இருந்தாவது மெசேஜ் வருதுன்றது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். இப்ப அவங்க ஸ்கேமர்ன்றது எங்களுக்கு தெரியும், ஆனா சரி ஸ்கேமர் மெசேஜ் பண்ற அளவுக்காவது எங்க கிக் வந்து வெளியில தெரியும் இல்ல, அதனாலதான் ஸ்கேமர் மெசேஜ் பண்றான். எனக்கு வெளியில தெரியாத கிக்கு அவன் மெசேஜ் பண்ண மாட்டானு. அப்ப எந்த கிக் வந்து வெளியில தெரியுது. சரி ஸ்கேமர் கிளிக் பண்ணி எந்த கிக்க பார்த்தாலாவது இன்ஸ்பிரேஷன் கூடும். சரி அப்படியாவது நடக்கட்டும், எனக்கு ஸ்கேமர் மெசேஜ் பண்றான், அதுல எனக்கு சந்தோஷம், நல்ல சந்தோஷம். எனக்கு ஸ்கேமர்னு மெசேஜ் எனக்கு என்னால ஃபில்டர் பண்ணி பார்க்க இயலும். அப்ப அதுல எனக்கு நல்ல சந்தோஷம். இப்ப எனக்கு ஸ்கேமர் மெசேஜ் பண்றது ஃபைவர்ல, அது எனக்கு பெரிய ஒரு சக்சஸா தான் நான் பாக்குறேன். போக போக கிளைண்ட்டும் மெசேஜ் பண்ணுவான் என்று நம்புறேன். அடுத்தது நான் இப்போ ஆன்லைன் மெயின்டைன் பண்றேன். சில வேலையில போன்ல எடுத்து விட்டுட்டு நித்திர விடுவேன், ஆன்லைன்ல விட்டுட்டு அது சில வேலையில எனக்கு தட்டி விடுவேன் ஆன்லைன்ல காட்டக்கூடிய மாதிரி. மற்றபடி ஓகே, எனக்கு இந்த கிளாஸ் வந்து ஒரு நல்ல பிரயோசனமான கிளாஸ். எனக்கு இதுக்கு முன்னாடி ஃபைபர் தெரிஞ்சிருந்தாலும் நான் A to Z லேர்ன் பண்ணக்கூடிய மாதிரி இருந்தது. நல்ல கிளாஸ். தொடர்ந்து இதுக்கு பிறகு வார கிளாஸ்கள்லையும் நான் கட்டாயம் பார்ட்டிசிபேட் பண்ணுவேன். அதோட பேமெண்ட்கள் பாட்டா கூட கூடிய மாதிரி தம்பி ஆப்ஷன் தந்திருந்தவர். அப்ப அதுலயும் ஒரு பெரிய அதுவும் ஒரு நல்ல ஒரு பிரயோசனமான விஷயம். நான் இதுல கம்ப்யூட்டர் கடை வச்சிருக்கிறதால இப்ப இதுக்கு மேல கஸ்டமர்ஸ் வந்து நின்றாங்க, அதால நான் கதைக்கெல்லாம் போச்சுது. அதையில இந்த கம்ப்யூட்டர் ஃபீல்டு எல்லாம் இருக்கிறேன், ஆனா இது மற்றபடி ஓகே கிளாஸ் ஓகே.
தொடர்ந்து தொடர்புல தான் இருப்பேன். Okay. இந்த சந்தர்ப்பத்தை வந்ததுக்கு நன்றி. ஓகே. Thank you.